அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து இந்த காலையில் கர்த்தருடன் என்கிறதான நிகழ்ச்சியை தவறாமல் பாருங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் புதிய வசனத்தை கொடுத்து, புதிய வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்தி, சமாதானப்படுத்தி வழி நடத்துவாராக. இந்த நாளின் தியானத்திற்கு என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 35ஆம் அதிகாரம், அதனுடைய 10வது வசனம் இப்படியா சொல்கிறது: கர்த்தராலே மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும் என்று சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம். இந்த நாளிலே கர்த்தரால மீட்கப்பட்டவர்கள் சீயோனுக்குள்ளே திரும்புவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேலே இருக்கும். ஒரு நித்தியமான மகிழ்ச்சியை தருவதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளில் இந்த நித்தியமான மகிழ்ச்சியை ஆண்டவர் உங்கள் தலையின் மேலே வைத்திருக்கிறார். மறந்து போகாதீங்க. ஆண்டவரை அறியாதவர்களுக்கு, இந்த உலக பிரகாரமானவர்களுக்கு மகிழ்ச்சி இருக்கலாம். மகிழ்ச்சி என்பது வரும் போகும். அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இருக்கும். பணக்காரனுக்கு அவனுக்கு இருக்கிற பணம் இருக்கிற வரைக்கும் அந்த மகிழ்ச்சி இருக்கும். குடிக்கிறவனுக்கு அந்த குடியினுடைய போதை இருக்கிற வரைக்கும் மகிழ்ச்சி இருக்கும். பலவிதமான பாவத்தை செய்கிறவனுக்கு அதை செய்கிற வரைக்கும் மகிழ்ச்சி இருக்கும். முடிந்த பிறகு அது சஞ்சலமும் தவிப்புமாக மாறி போகும். ஆனால் ஆண்டவர் தருகிற மகிழ்ச்சி அது நித்தியமான மகிழ்ச்சி. அதை நம்ம தலைக்கு மேல் ஆண்டவர் வைத்திருக்கிறாராம். இந்த நித்திய மகிழ்ச்சியை உங்கள் தலையின் மேலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். சஞ்சலப்படுகிறீர்களா? துக்கத்தோடு இருக்கிறீங்களா? வேதனையோடு இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் போய் பாடி கர்த்தரை துதித்து ஆராதித்து பாருங்க. ஆண்டவர் தருகிற இந்த நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேலே இறங்குறத நீங்கள் உணர முடியும். சஞ்சலம், எதை குறித்து சஞ்சலப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, அது ஆண்டவர் எடுத்து போடுவார். ஒரு தெய்வீக சமாதானத்தினால உங்கள் இருதயத்தை நிரப்புவதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அது நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், ஆண்டவராலே கர்த்தராலே மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் சீயோனுக்குள் திரும்புவார்கள். ஆண்டவர் தருகிற அந்த மீட்பை, ரட்சிப்பை, விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து, நித்திய மகிழ்ச்சியை கொடுத்து ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா. ஆண்டவரே, நித்திய மகிழ்ச்சி தலையின் மேலே இருக்கும்னு சொல்லியிருக்கீங்களே, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும்னு சொல்லியிருக்கீங்களப்பா. இந்த நித்திய மகிழ்ச்சியினால நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.